வெல்கம் டு மிச்சிட்ல சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கொள்ளு இட்லி பொடி ரெசிபி தாங்க. இதை வெயிட் லாஸ்ல இருக்கவங்க கூட சாப்பிடலாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க மிச்சிட்ல சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் நான் 1 டம்ளர் வெள்ளை உளுந்து சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம உளுந்தை வதக்கி விட்டுறலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். நல்லா பொன்னிறமாக செவந்து வரும். வறுபட்ட வாசமும் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்போ தான் ஆறும். அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள், இப்போ செவந்துருச்சு. நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே பேனில் நான் 1 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுவும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும். இதுவும் கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் சிவந்து வந்துடும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லைட்டாக சிவந்து அந்த வாசம் வரும்போது இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். நான் 3/4 டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன். அதை பேனில் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த கொள்ளு நல்லா வறுபட்டனையும் அது ஒரு நல்ல வாசமும் வரும், கலரும் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பட்டு பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மெஷர்மெண்ட் இன்னொரு சொல்லிடுறேன். 1 டம்ளர் வெள்ளை உளுந்து, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 3/4 டம்ளர் கொள்ளுங்க. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே இதில் நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வறுத்துட்ருக்கேன். இது எங்கள் வீட்டுக்கு இந்த அளவுக்கு காரம் போட்டால் போதும். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சும் போட்டுக்கலாம். 7-8 மிளகாய் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை சும்மா அந்த ஹீட்டில் பொரிய விடுறதுக்காக போட்டிருக்கேன். நல்லா அந்த ஹீட்டில் லைட்டாக போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதையும் கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். கடைசியாக கொஞ்சம் பெருங்காய கட்டியை இடித்து தூளாக்கி அதையும் சேர்த்திக்கிறேன். இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா அந்த சூட்டில் வச்சு லைட்டாக வறுத்து விட்ட மாதிரி வச்சு செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான். இதையும் நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலை ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை உருவி அதையும் போட்டுக்கிறேன். இதையும் அடுப்பு ஆஃப் பண்ணால் அந்த சூட்டில் மட்டும் வதக்குங்க. சுருண்டு வந்துடும். அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பொடி அரைக்கும் போது. நல்லா போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சூட்டில் வதக்கினாலே போதும். பாருங்கள், நல்லா சுருண்டுருச்சு. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டுக்கு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. பயங்கர சூடாக இருக்குது. இது நல்லா ஆறணும். இப்போ 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மிக்சியில் சேர்த்திட்டு ரொம்ப பவுடராக அரைக்காதீங்க. 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவு குன்னையாக ஆயிடுச்சு. இப்படி இருந்தால் தான் பொடி நல்லாயிருக்கும். மாவு மாதிரி இருக்கிறத விட இந்த குன்னையாக இருக்கும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நம்மளோட எடையை குறைக்க சுவையை கூட்ட கொள்ளு இட்லி பொடி ரெசிபி தயாராகிடுச்சுங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitra. Thank you. Bye.